நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த MP3 பிளேயர் ஒன்று போன வீடியோவில் நான் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த பிளேயரை இந்த JVC காம்போ சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதான் இது இம்போர்ட்டட் செட்டு. இதில் வந்து இது கனெக்ஷன் கொடுக்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பழைய மாடல் இது VCDயோடு ஓடுறது. இது வந்து USB ஆப்ஷனோ இல்லை ப்ளூடூத் ஆப்ஷனோ எதுவுமே இது கிடையாது. இது பழைய அந்த கேசட்டு ரெக்கார்டு வரும் பார்த்தீங்களா, அந்த டைப் இது. இப்போலாம் அந்த கேசட்லாம் எனக்கு கிடைக்கிறதில்ல. சிடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வர்றதில்ல. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எனக்கு வந்து பென்ட்ரைவ் போடணும், ப்ளஸ் வந்து ப்ளூடூத் எனக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இதை எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாது, எதுவுமே கட் பண்ணக்கூடாது. எனக்கு கட் பண்ணாமல் எனக்கு இதில் பாட்டு கேட்குற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பிளேயரை நான் போன வீடியோவில் நான் ரெடி பண்ணேன். இதில் நம்ம இப்படி வச்சு கூட ஃபிட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இதில் வந்து பவர் சப்ளை வந்து தனியாக வந்து நம்ம போன வீடியோவில் வந்து நான் மொபைல் சார்ஜர் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் என்னென்னா, இதுலேயே வந்து நம்ம பவர் சப்ளைலேருந்து 5 வோல்ட் எடுத்துகிட்டு இதில் ஆக்சி இன்புட்டை கொடுத்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு வந்து ஆக்ஸ் இன் இருக்குது, லைன் அவுட் இருக்குது. நம்ம வந்து ஆக்ஸ் இன்னு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது வந்து 2 ஸ்பீக்கர் நம்ம அவுட் எப்போ போல் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ வந்து இந்த மியூசிக் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி எங்கே கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆம்பிளிஃபையரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த போர்டில் ஒன்று காட்டுறேன் பாருங்க. இதில் இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் அவுட்டு, கிரவுண்டு, லெஃப்ட் அவுட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5.6 வோல்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. எத்தனாவது பின்னு? 4வது பின்னு. அடுத்து கிரவுண்டு. இந்த இடத்துல வந்து வோல்ட் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று மெயினாக உங்களுக்கு சொல்லணும், இந்த வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இந்த வோல்ட்டு நேராக வந்து இந்த சிடி மெக்கானிக்ஸுக்கு அடியில் இருக்க போர்டுக்கு போகுது, அங்கேருந்து எடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த போர்டில் இருந்து ஒரு வயர் சிப்பு, ஒரு வயர் போகுது பாருங்கள். இது எங்கே போகுது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஐசிக்கு போகும். அங்கனக்குள்ளே இருந்து எதுவுமே, உதாரணத்துக்கு இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இங்கனக்குள்ளே எதுவும் 5 வோல்ட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ஐசிக்கு போகிற வோல்ட்டு ட்ராப் ஆச்சுன்னா அங்கே கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துலேருந்து எடுக்கலாம். எடுக்கும்போது இதை டைரெக்டாக இந்த வோல்ட்டு அப்படியே USB போர்டு கொடுக்காம ஒரு 5 வோல்ட்டு ரெகுலேட்டர், அதாவது 7805 ரெகுலேட்டர், இந்த நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 7805 ரெகுலேட்டரு ஒன்று யூஸ் பண்ணி இதோட அவுட்டை நம்ம ESP கனெக்ஷன் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ESP கனெக்டர், இது ஃபீமேல் ஜாக்கு. இதை வந்து இப்போ இவ்வளோ நீளத்துக்கு ஒயரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருப்பு ஒயர் ஒன்று, சிவப்பு ஒயர் ஒன்று இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு மிச்ச ஒரு பச்சை கலரு, இப்போ நாங்கள் உள்ளே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பச்சை கலரு, வெள்ளை கலரு, இந்த மாதிரி 2 ஒயர் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சிகப்பு, கருப்பு மட்டும் வெளியே எடுத்துட்டுங்க. இதில் தான் நம்ம அந்த 5 வோல்ட் கனெக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு இப்போ இது ஒரு ஸ்லீவை போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். கரெக்டாக உள்ள சொருகி நம்ம இதை ஒரு அயனை வச்சு லேசாக வாட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்லீவை சொரியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் ஜாக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸில் இந்த வயரை விட்டுக்கிறேன். நுழைச்சி இந்த வயரை இங்கே எடுத்து விட்டேன். இப்போ அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இங்கிருந்து, அதாவது இப்படி முன் பொசிஷன் இருக்குன்னா, இதில் லெஃப்ட் சைடு இன்புட்டு, நடுவில் கிரவுண்டு கொடுக்கணும், இதில் அவுட்புட் எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த ESP ஜாக்லேருந்து ஒரு 2 வயர் எடுத்தோம்ல, அதை அவுட்புட்டில் கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவை சொருகிட்டு ஒரு வயரில் இந்த ரெகுலேட்டரோட இன்புட்டில் அந்த வயரை பற்ற வச்சிடலாம்.
இன்புட் ஒயரை ஒன்று பற்ற வச்சிட்டேன். அந்த சிலுவை சொருகிக்கலாம். அடுத்து நடுப்புன்னு கிரவுண்டு கொடுக்கணும். கிரவுண்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூஎஸ்பி கனெக்டர் ஒயர் இருக்குல்ல அதோட கிரவுண்டையும் இப்போ இந்த இன்புட்டில் கொடுத்தோம்ல அதோட ஒரு கிரவுண்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயரு அதையும் ரெண்டையும் ஒன்றா இணைக்கணும். ஒன்றா இணைச்சிக்கலாம். ஒன்றா இணைச்சிக்கிட்டு அதில் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சிட்டேன் ரெண்டு வரையும். இப்போ இதுக்கு ஒரு சிலிவு சொருகிக்கலாம். சிலிவு சொரியாச்சு. கிரவுண்டை வந்து நம்ம ரெகுலேட்டரோட நடுப்பில் பற்ற வச்சிடலாம். நல்லா கிரவுண்டு மட்டும் நல்லா பற்ற வச்சிடணும். பற்ற வச்சுட்டு அந்த சிலிவை சொருகிக்கலாம். அடுத்து அவுட்புட்டில் அந்த யூஎஸ்பி ஜாக் ஒயர் இருக்குல்ல அதில் அந்த சிவப்பு ஒயரை இந்த ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் பற்ற வைக்கணும். பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு அந்த சிலுவை சொருகிக்கலாம். சொருகியாச்சு. இப்போ வந்து ரெகுலேட்டரை இந்த பாடியில் அடியில் ஒரு ஸ்க்ரூ பண்ணி இதில் நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு இந்த வயரை வந்து இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம 5 வோல்ட்டு லைன் எடுத்துக்கலாம். இதில் 4வது பின்னில் 5.6 வோல்ட் இருக்குல்ல அந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டு அந்த வெள்ளை வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து அது பக்கத்தில் கிரவுண்டில் வந்து இந்த சிமெண்ட் கலர் ஒயரை பற்ற வைக்கிறேன். இது அந்த ரெகுலேட்டருக்கு போகிற கிரவுண்ட் ஒயரு அந்த ரெண்டாவது பற்ற வச்சது. இப்போ 2 ஒயர் பற்ற வச்சாச்சு. இப்போ நான் அந்த பற்ற வச்சதை கிட்ட காட்டுற மாதிரிங்க. இந்த 5.6 வோல்ட்டில் வெள்ளை ஒயர் பற்ற வச்சுருக்கேன். கிரவுண்டில் சிமெண்ட் கலர் ஒயரை பற்ற வச்சுருக்கேன். இதை நேராக கொண்டு வந்து இந்த ரெகுலேட்டரில் ஒயிட் ஒயரை இன்புட்டில் கொடுத்துருக்கேன். சிமெண்ட் ஒயரை கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவுட்புட்டில் ஒரு கருப்பு ஒயர் எடுத்திருக்கேன். கிரவுண்டில் சிவப்பு ஒயர் வந்து 5 வோல்ட் அவுட்டு, அதாவது இந்த ரெகுலேட்டரோட அவுட்டில் சிவப்பு ஒயர் எடுத்திருக்கேன். அதை நேராக கொண்டு வந்து இந்த யூஎஸ்பி கனெக்டரை ஜாக்கை இங்கே வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஃபிட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ இந்த ரெகுலேட்டரை ஃபிட் பண்ணிட்டேன். ரெகுலேட்டருக்கு இந்த ஹீட்ஸினுக்கு அடியில் ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிட்டேன். அதனால் இங்கிட்ட அசையாது. இப்போ இந்த யூஎஸ்பி ஜாக் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இது வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டணும். இல்லாட்டினா நம்ம வயரை எடுத்து சொல்லும்போது இது வயர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா யூஎஸ்பி கனெக்டரை கரெக்டாக இப்போ நேராக அப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து இந்த க்ளூ கன்று அதில் ஊற்றி விட்டலாம். க்ளூ கன்னை ஊற்றி இப்படி நேராக செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது காஞ்சிடுச்சுன்னா அங்கிட்டு அந்த ஜாக்கு அசையாது. இப்போ அவ்வளோதான். இதில் கனெக்ஷனு பண்ணிட்டேன். இதை நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் கவரை போட்டேன். இப்போ பேக் சைடு காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜாக்கு இப்போ எதுவும் அசையில் அப்படியே கிச்சன் நின்றுக்குச்சு. நம்ம இப்போ அதில் ஆக்சில் மட்டும் இன்புட் கொடுத்து இந்த பாக்ஸை 5 வோல்ட் கொடுத்தா ஒர்க் ஆகும். அதை நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கேபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். டேட்டா கேபிள்னால் இந்த மொபைல் கனெக்ட் பண்ணுவோம்ல, ஒரு சைடு மொபைல் கனெக்டர் பின் இருக்கும், இன்னொரு சைடு யூஎஸ்பி பின் இருக்கும். அதை ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த யூஎஸ்பி ஜாக்கில் இந்த யூஎஸ்பி கனெக்டரை சொருகிக்கலாம். சொரியாச்சு. அடுத்து இந்த பிளேயர் நான் ரெடி பண்ணிடல, யூஎஸ்பி கனெக்டர் இருக்குல்ல, அதை சொருகிக்கலாம். சரியாச்சு. அடுத்து ஒரு ஆர்சிஐ கேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஆர்சிஐ கேபிளை ஆம்பில் வந்து ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். அதோட இன்னொரு இன்புட் பின் இருக்குல்ல, அதை வந்து இந்த பிளேயரில் இந்த 2 பின் அவுட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் சொருகிக்கலாம் ஆடியோ அவுட்டை. இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட்டு 2 ஸ்பீக்கரில் கொடுத்தாச்சு, பாக்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்தாச்சு.
இதில் இஎஸ்பி கனெக்டர் இங்கேயும் 5 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. இங்கே ஆர்சி அவுட் எடுத்து இதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ செட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணோன்னே டிஸ்பிளே வந்துருச்சு. இதை ஸ்டாண்ட் பை ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சி செலக்ட் ஆகிருக்கு. ப்ளே பண்ணுறேன். मेरे हम सफर एक सराय मेरे हम सफर एक सराय அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு எல்லாமே நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.